கழுத்துல தாலி, புருஷன் எங்கன்னு யாராவது கேட்டா வெளிநாட்டுல இருக்காருன்னு போய். நீ எல்லாம் மனுஷிதானா? இப்படிப்பட்ட வாழ்க்கை உனக்கு தேவைதானா? இதுக்கு மேல பேசாத சந்திரா. நான் வேணான்னு ஒதுக்குனதுக்கு அப்புறம் நீயே எனக்கு தேடி தேடி வந்து தொல்லை கொடுக்குற. இத பாரு, நீயும் கேவலப்பட்டுக்கிட்டு உன் சம்பந்தப்பட்ட எல்லாரையும் கேவலப்படுத்துற. நீ நல்லாவே இருக்க மாட்டடி, நாசமா போயிடுவ. பாத்தியா, எனக்கு இருக்கிற அதே கோபம் கடவுளுக்கும் இருக்கு. நில்லு சந்திரா. தெய்வம் நின்று கொள்ளுன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப அப்படி இல்லை. கடவுளுக்கும் பொறுமை இல்லை. அப்பப்போ கணக்கு தீத்துரும். நீ யாரு? பெரிய நெஞ்செழுத்துக்காரியாச்சே. கடப்பாறைய முழுசா முழுங்கிட்டு அது செரிக்கணுங்கிறதுக்காக சுக்கு கஷாயம் குடிக்கிறவ தானே நீ? சிரிப்பு வருதா? போடி போ. இதுக்கெல்லாம் சேர்த்து ஒட்டு மொத்தமா ஒரு நாளைக்கு அனுபவிக்க போறேன். இந்த கோவில வச்சு சத்தியம் பண்ணி சொல்றேன், இனிமே என் பிறந்த வீட்டுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நானாச்சு, என் குடும்பமாச்சு, என் புருஷனாச்சு. கடவுளே, நல்லவங்களை மட்டும் காப்பாத்துப்பா. ஏமா, மெஸ் வேலை ஏதோ உங்க அத்தை கவனிச்சுக்கிறேன்னு சொன்னானே, நீ எதுக்காக கஷ்டப்படுற? சொன்னா கேட்டா தானே. சந்தோஷமா இருக்குமா. இந்த நேரத்துல இப்படி உடைக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. பிரசவத்துக்கு முதல் நாள் வரையும் நான் சமையல் பண்ணணும், மெஸ் வேலையெல்லாம் கவனிச்சுக்கணும். அம்மா, என் குழந்தைக்கு கர்ப்பத்திலே நான் கஷ்டப்படுறது தெரியணும். அப்போதான் பிறந்ததும் அதுக்கு உழைப்போட பெருமை தெரியும். ஏமா அழறீங்க? உனக்கு கல்யாணம் ஆனப்போ நான் என்ன கனவெல்லாம் கண்டேன் தெரியுமா? உனக்கு பூச்சோடி வளகாப்பு போட்டு நலுங்கு வச்சு எப்படியெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டேன். நீ ஏன் பத்மா கவலைப்படுற? இப்போ ஆசையை தீர்த்துக்கிய. என்ன சொல்ற? கவிதாவுக்கு இது 7வது மாசம். தாராளமா அவளுக்கு வளக்காப்பு நடத்தலாமே. வளராத. வயிற்றுல இருக்கிற பிள்ளைக்கு அப்பா யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறா. இந்த நிலைமையில வளகாப்பு நடத்தினா ஊரு சிரிக்கும். அப்பம் குதிர்க்குள்ள இல்லனே நீயே சொல்லிட போல இருக்க. முதல்ல அந்த தம்பட்ட அடிக்கிற வேலையை விடு. விடுங்கத்த. அம்மா மனசுல எப்போ ஒரு கசப்பு இருந்துகிட்டே இருக்கு. கசப்பு இல்ல, மன கஷ்டம். வெளிநாட்டுல உன் புருஷன் இருக்கான்னு எத்தனை நாளைக்கு போய் சொல்ல முடியும்? எல்லாம் சீக்கிரத்துல சரியாயிடும். எப்பவுமே கவிதாவை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்க போறதில்ல. இதை விட பரபரப்பான விஷயம் கிடைச்சதுன்னா இதை மறந்துடுவாங்க. இது குடும்பம், அரசியல் எல்லாத்துக்குமே சகஜம். இப்ப ரேவதியோட மாமனார் மாமியார் உன்னை விட முற்போக்கா இல்லையா? அவங்களுக்கு பணம், செல்வாக்கு எல்லாம் இருக்கு. அவங்க என்ன சொன்னாலும் இந்த உலகம் ஏத்துக்கும். நம்ம குடும்பத்துக்குன்னு என்ன இருக்கு? அதை புரிஞ்சுக்கிட்டு தான் நாம நடந்துக்கணும். நீ வருத்தப்படுறதுலயும் நியாயம் இருக்குமா? நான் வச்சிருக்கிற பூவும் பொட்டும் இந்த ஊருக்காக. மனசுல நான் விதவதாம்மா. அந்த ரயில் சத்தம் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. நாம பேசுறதும் இங்க எல்லார் காதுலயும் கேட்கும். குடும்ப விஷயம் மெஸ்ல பேச வேண்டாம். அம்மாவும் பொண்ணும் புறப்படுங்க, நான் பாத்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் மாவு இருக்கு, இதையும் போட்டு கொடுத்துட்டு போலாம். மாப்பிள்ள இங்கே கூட ரொம்ப தவிக்குது. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னே தொட்டில் கட்டி போடாதடினா கேட்குறாளா? ரேவதி ஒரு முந்திரி கொட்டை. பரவாயில்ல விடுங்கம்மா, ஏதோ ஆசைப்பட்டா. ஏன் திட்டுறீங்க? அம்மா எப்பவுமே இப்படிதான், எப்ப பார்த்தாலும் என்ன குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ரேவதி, உங்க அக்கா கவிதா 6 மாசத்துல ஒரு ஆகார புரட்சியே பண்ணிட்டா. ஃபேக்டரியே நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிக்குது. போ அப்பா, இந்த ஃபேக்டரி மேனேஜர் வந்து பார்க்க சொன்னாரே, பார்த்துட்டீங்களா?
பார்த்து பேசிட்டேனே. ஃபேக்ட்ரிக்குள்ள ஒரு மெஸ் வைக்கணுமா. எல்லா செலவையும் அவர் ஏத்துக்கிறாராம். மாசத்துல 30-40,000 ரூபா கவிதாவுக்கு லாபம் வரும். எக்ஸலென்ட். குழந்தை வர நேரத்துல ஐஸ்வர்யம் கவிதாவை தேடி வந்திருக்கு. ஆமாம்மா, காரு, பங்களா, பேங்க் பேலன்ஸு, மொத்தத்தில் அது ஒரு விஐபி. நான் கூட கடன் கேட்டு வாங்க போகிறேன். எல்லாம் நீங்கள் போட்ட பிச்சு தான் அங்கிள். உங்கள் குடும்பம் மட்டும் என் தங்கச்சிக்கு பக்க பலமாக இல்லைனா நான் இல்லாமல் போயிருப்பேன். உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருக்கிற, அவ்வளவுதான். அங்கிள், இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச ஃபிஷ் பிரியாணி பண்ணிருக்கேன், சாப்பிட்டுட்டு போங்க. யாரு போறேன்னு சொன்னா? ஃபுல் டே இங்கே தான். அம்மா என்னம்மா என்னாச்சு? ஐயோ இடுப்பு வலிக்குது. ஐயோ உட்கார். என்னாச்சு? அம்மா பாத்தும் இல்லை, கோழியும் இல்லை, குழந்தை வலி. கூப்பிட்டது அம்மாவை, நீ ஐயா உட்கார். முடியலம்மா. அந்த வழி தான் நினைக்கிறேன். காரடு காரடு, அதே வலிதானா? என்னடா செல்லம், எழுந்துட்டியா? அம்மா எங்க? ஐயோ, என்ன உடம்பு இப்படி சுடுது? ஹலோ, சொல்லுங்கம்மா. இதோ கொடுக்குறேன். சந்திரா, சந்திரா, சந்திரா. என்ன? உனக்கு ஃபோன். யாரு? அம்மா. என்னம்மா? சந்திரா, நம்ம கவிதாவுக்கு பிரசவலி எடுத்துருச்சு. ஆஸ்பத்திரிக்கு போய்கிட்டே இருக்கோம். இப்ப அதுக்கு என்னம்மா பண்ண சொல்ற? நல்ல விஷயத்த சொல்றேன். உனக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி பேசுறியம்மா. பின்ன என்ன? அப்பம் பேரு தெரியாத புள்ளைய பெத்துக்கு போறா, அதுக்கு இவ்ளோ பெருமையா? அவளுக்கு குழந்தை பிறந்தா என்ன, போனா என்ன? வர வர எதுக்கு நான் ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்றதுன்னு விவசாயம் இல்லாம போச்சு. ஒரு நிமிஷம் நில்லுடி. நம்ம குழந்தையாவது நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் உனக்கு இருக்கா? என்ன உளறீங்க? காலையில இருந்து குழந்தை உடம்பு நெருப்பா கொதிக்குது, முணங்கிட்டு கிடக்கு. அதை பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. கார்டனிங் அடி முக்கியம். முதல்ல குழந்தை ஒழுங்கா வளங்க, செடி அப்புறம் வளர்த்துக்கலாம். சும்மா குதிக்காதீங்க. சாயந்தரம் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனா எல்லாம் சரியா போயிடும். நீ இரு, நானே டாக்டர்கிட்ட கூட்டு போறேன். இருங்க இருங்க, நானும் வரேன். ஏதாவது ஒரு காரியம் எடுத்தா பிடிவாதம். செல்ல அடுப்பு மேல வச்சுட்டு போறான், வியவஸ்தை கட்டவா. எனி ப்ராப்ளம் டாக்டர்? எத்தனை நாள் அப்படி இருக்கு? இப்பதான் 3 நாளா விட்டு விட்டு ஜுரம் அடிக்குது. ஏன் இவ்வளோ லேட்டாக கூட்டிட்டு வரீங்க? நானே வீட்டுல மருந்து கொடுத்து சரியாயிடும்னு நினைச்சேன். ஏன் இப்போ நீங்களே மருந்து கொடுக்க வேண்டியதானே? ஏன் இங்க கூட்டிட்டு வந்தீங்க? Do you know the condition of the child now? Double pneumonia இருக்கும் நான் சஸ்பெக்ட் பண்றேன். Any moment fits கூட வரலாம். I'll call up the hospital now. Please go admit your child immediately. என்னங்க அது? டாக்டர் இப்படி சொல்லிட்டு போறாங்க. வேற எப்படி சொல்லுவாங்க? இதுக்கெல்லாம் நீ தாண்டி காரணம். நான் என்ன பண்ண? செடி வளர்க்கறானா செடி. என் குழந்தைக்கு ஏதாவது ஆச்சு ஒன்று உயிரோட விட மாட்டேன். சும்மா நிறுத்துங்க. டாக்டர் உடம்பு சரியில்லைன்னு மட்டும் எதுக்கு பேசாதடி? எதுக்கு எடுத்தாலும் வாய் 1.5 மழை நீளத்துக்கு. அங்க மட்டும் என்ன பெருசா வாழ்தான்? பேசின பல்லுகளை தட்டிடுவேன். சும்மா இருங்க. இது நம்ம வீடு இல்ல, டாக்டர் வீடு. ஹாஸ்பிடல்ல ரூம் கொடுப்பாங்க, அங்க போய் வச்சுக்கலாம் சண்டே. போங்க. சாதா பிரசவம்னு தானே சொன்னாங்க, அப்புறம் ஏன் எமர்ஜென்சி வார்டுக்கு கூட்டு போறாங்க? லேபர் வார்டுக்கும் இதே வழிதான். ஏன் புலம்புற? ஏண்டி, உள்ள கூட்டு போய் 40 நிமிஷத்துக்கு மேல ஆச்சு, ஒரு தகவலும் இல்லை. ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? வீணா ஏமா டென்ஷன் ஆகுற? இதனால உனக்கு பிபி தான் ஆகும். குழந்தை பிறந்தா அவங்களே சொல்லி அனுப்புவாங்க,
இப்போ நீ உட்கார். எனக்கு தாகமா இருக்கு, வா ஏதாவது குடிச்சிட்டு சரி வாங்க போலாம். சந்திரா, உனக்கு யாருமா தகவல் சொல்லி அனுப்புனது? வருஷா எங்க? ஏன் பாழற? சொல்லு. வருஷாவுக்கு நேற்று ராத்திரியிலேருந்து ஒரே ஜுரம்மா. எவ்வளோ மாத்திரை கொடுத்தோம் சரியால. நேற்று நைட்டு திடீர்னு ஃபிட்ஸ் வந்துருச்சு. ஐயோ, அதான் இங்க கொண்டு வந்து சேர்த்துருக்கோம். டாக்டர் என்ன சொல்றாங்க? ஏ ஏதாவது சீரியஸா? இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியும்னு சொல்றாரு. ஒன்றும் ஆகாது, ஒன்றும் ஆகாதுமா, கவலைப்படாது. எதுக்கு கவலை? உங்களுக்கு பேரம் பிறந்திருக்காமா. குழந்தை 3.5 கிலோ, நார்மல் டெலிவரி. கவிதாவும் சௌக்கியமா இருக்கா. ஓகே அம்மா, நான் போய் திலீப் ஒரு ஃபோன் பண்ணிடுறேன். பாத்தீங்களா, தப்பு பண்ணவங்களுக்கு எல்லாம் நல்லதுதான் நடக்குது. நாம எந்த பாவமும் பண்ணல, ஆனா ஆண்டவன் நம்மளை மட்டும் சோதிக்கிறான். ஏய் சந்திரா, என்ன நீ இந்த நிலைமையில் இப்படி பேசிக்கிட்டு? நம்ம குழந்தை பிழைக்கணும், அது வரைக்கும் அது. நீங்க தானே மிஸ்டர் இளங்கோ? ஆமா. உங்களை டாக்டர் ஷைலஜா உடனே வர சொன்னாங்க. அம்மா, இந்தாங்க உங்க குழந்தை. சந்திரா, இப்படியே உட்காந்துருந்தா எப்படி? அம்மா, நீங்களாவது எடுத்து சொல்லுங்க. ஒரு வாரமா இப்படியே இருக்கா. இவ்வளோ இந்த நிலைமையில விட்டுட்டு நான் எப்படி ஆஃபீஸ்க்கு போகிறது? என்னம்மா செய்யறது? பிஞ்சு குழந்தை இந்த வயசுல உலகத்தை விட்டு போகணும்னு இருக்கு. அதுக்கு நாம என்னம்மா பண்ண முடியும்? இருக்கும்போது வேல்யூ தெரியாது, போனதுக்கு அப்புறம் போயிடுச்சுன்னு அழுதுட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? ஊர் உலகத்தில் நடக்காத ஒன்று நடந்து போச்சு. ஊர் உலகத்துல என்ன நடந்தா எனக்கு என்ன? எனக்கு இப்படி நடந்து போச்சு, அதுக்கு நான் தானே வருத்தப்படணும். இன்னொன்னு பெத்துக்க வழியா வச்சிருக்கான் அந்த ஆண்டவன். ஆண்டவன் மேல தப்பு சொல்லாத, இதுக்கெல்லாம் நீ தாண்டி காரணம். ஆமா, ஏன் தப்பு? எல்லாம் அந்த மூதேவி செஞ்ச பாவம். சந்திரா, நீ சும்மாமா, உன் பொண்ணுக்கு வக்காலத்து வாங்குற. பழி ஒரு இடம், பாவம் ஒரு இடம், எல்லாம் மாறி போச்சு. அவன் செஞ்ச தப்புக்கெல்லாம் நான் அனுபவிக்கிறேன். கூட பிறந்தவங்களை வாய்க்கு வந்தபடி பேசின பாரு, அதுக்கு ஆண்டவன் கொடுத்த தண்டனை. ஏன்டி அவங்கள பிடிச்சி இருக்கிறப்போ இருக்காம அந்த ஆண்டவனுக்கு தான் கண்ணு இல்ல. வேண்டாம் சொல்றவங்களுக்கு மாறி மாறி குடிப்பான். வேணும் நினைக்கிறவங்களுக்கு. ஏய், போதும் நிறுத்துடி. அக்கா தெரியாம தப்பு பண்ணா அது மூடி மறுக்கிறதா நீ தங்கச்சி. நீ என்ன பண்ண? அவங்கள தெருவுக்கு இழுத்த. நீ எல்லாம் ஒரு மனுஷியா? கேட்டியாமா அவர் பேசுறத? நீங்களும் நிலைமை தெரியாம பேசுறீங்களே. அவன் ஏற்கனவே கத்துவான், இப்ப புலம்புறதுக்கு கேட்கணுமா? நீங்க வாங்க, டிஃபன் பண்ணி தரேன். ஆமா, இப்ப டிஃபன் தான் ரொம்ப முக்கியம். குழந்தையே போயிடுச்சா, 3 வேளை கொட்டிக்கிறத பத்தி மட்டும் யோசிங்க. ஏன் குழந்தை இறந்ததுலேருந்து நீ சாப்பிடவே இல்லையா? இதை பார், ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன், இதே மாதிரி புலம்பிட்டு இருந்தனா நான் ஒரு நாள் போய் சேர்ந்துடுறேன். நீ சந்தோஷமா இரு, சரியா? என்ன மாப்பிள்ள, நீங்களே இப்படி பேசுறீங்க? ஏண்டி, அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டா இப்படி எல்லாம் பேசுவார்? நான் ஒருத்தி தான் உனக்கு ஆதரவா இருந்தேன். இத பாரு, உன்னை நீ திருத்திக்கல,
நான் உன் முகத்திலேயே முழிக்க மாட்டேன். புடிக்காத போ. இங்க எல்லாரும் இருந்து மட்டும் என்ன பிரயோஜனம்? எனக்கு நீ ஆதரவா யார் இருக்கா? எல்லாரும் போங்க, என்ன தனியா விட்டுட்டு. எல்லாம் என் தலையெழுத்து. ஐயோ, இந்த உலகத்துல என் நல்ல மனசை புரிஞ்சுக்க ஆளே இல்லையா? எல்லாம் எனக்கு தான் நடக்கும். ஓவரா நடிக்காதே. நீ நல்லவளா? அப்ப நல்லவங்களுக்கு என்ன பேரும்? வில்லி வில்லி. ஐயோ ஐயோ, ஆஹா பாவி. என் மனசே பச்சை புண்ணா இருக்கு, அதுல போய் வேலை பாய்ச்சுறீங்களே. நீங்க நல்லா இருப்பீங்களா? போதும் நிறுத்து. குழந்தை வேணா தத்தெடுக்க வேண்டியதானே, அதை அம்மான்னு கூப்பிடாதா? முதல்ல போய் முகத்தை கழுவு. தரித்திரம் பிடிச்ச மாதிரி இருக்கு. இப்படியே வெளியில போன தெருவே உருப்படாம போயிடும். முதல்ல நீங்க உங்க வாயை கழுவுங்க. நீங்க பேசுறதுனால தான் எல்லாம் நடக்குது. உங்களை போ. இப்போ எப்படி இருக்குங்க ஜம்பு? உயிருக்கு ஒன்றும் ஆபத்தில். உட்காருங்க. ஆக்சுவலி என்னாச்சு? என்னாச்சு, ஒரு 4-5 பேர் 2 ஆட்டோவில் வந்தாங்க. கண்ணு முன்னு தெரியாமல் அடிச்சுட்டு ஓடி போயிட்டாங்க. அவங்கள யார் அமைச்சதுன்னு உனக்கு தெரியும்ல? வேற யாரு? என்னை நாசமாக்குன அந்த பாவிதான். உண்மை எங்க உங்க மூலமா வெளியில வந்துருமோன்னு பயந்துட்டு தான் ஜம்பு இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க. உங்களோட இந்த நிலைமைக்கு காரணம் நான் தான். என்னை மன்னிச்சிருங்க. இப்ப நான் எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா? தெரியும். உன் வயிற்றுல வளர வந்த குழந்தைக்கு அப்பா யாருங்கிற உண்மையை நான் வெளியே சொல்லக்கூடாது. அவ்வளவுதானே கவிதா? அந்த உண்மையை மனசுக்குள்ள போட்டு நான் புதைச்சி வச்சிருக்கேன். எவனோ ஒருத்தன் அடிச்சுட்டாங்கிறதுக்காக நான் உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் உன்னை இன்னும் மனசார காதலிக்கிறேம்மா. அந்த காதல் மேல சத்தியமா சொல்றேன், அந்த உண்மையை நான் வெளியே சொல்ல மாட்டேன். நீயும் உன் குழந்தையும் எங்க இருந்தாலும் நல்லா இருக்குமா? என் வாழ்நாள் பூரா நான் உன் மனசார மறக்காம காதலிச்சுட்டே இருப்பேன். நிம்மதியா போமா, நிம்மதியா போ.